வணக்கம். நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல்ல சிலப்பதிகாரம் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். புகார் காண்டம் முடிஞ்சு மதுரை காண்டத்துடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கோவலன் கொல்லப்பட்டவுடன் நீதி கேட்டு மதுரை வீதிகளில் சென்று மன்னனிடத்திலே பேசி அவன் தான் தவறிழைத்தோன் என்பதை உணர்ந்து தன் உயிரை நீக்க அவனுடைய மனைவியும் மறைந்து போக அதையெல்லாம் பார்த்த கண்ணகி தீத்தெய்வத்தை ஏவினால் எரிமுகம் திறந்தது. ஏவல் தெய்வத்து எரிமுகம் திறந்தது, காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன. தீத்தெய்வத்தை நோக்கி இந்நகர் பற்றி எரியட்டும் என்று சொல்ல மதுரை அன்றைக்கு பற்றி எரிந்தது. அரசர் பெருமான் அடுபோர் செலியன் வளைகோல் இழுக்கத்து உயிராணி கொடுத்து ஆங்கு இருநிலமடந்தைக்கு செங்கோல் காட்ட புரைதீர் கற்பின் தேவி தன்னுடன் அரசு கட்டில் துஞ்சியது அறியாது. இதிலே இளங்கோவடிகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், அவன் நீதி தவறினான் என்பதால் செங்கோல் வளைந்தது, ஆனால் அவன் தன் உயிரை நீத்தான் என்று சொன்னபோது அந்த வளைந்த செங்கோல் கூட நிமிர்ந்து பெருமை பெற்றது என்பது போல இந்த உலகம் கருதிற்று. நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அப்படிப்பட்ட சூழலில் ஆசான், பெருங்கனி, அரகளத்து அந்தனர், காவிதி, மந்தர கணக்கர், தம்மொடு கோயில் மாக்கள் மகளிரும் ஓவிய சுற்றத்து உரையவிந்திருப்ப காலோர் வாதுவர் கடுந்தேர் ஊர்னர் வாய்வாள் மறவர் மயங்கினர் மெலிந்து கோமகன் கோயில் கொற்றவாயில் தீமுகம் கண்டு தாம் விடை கொள்ள. அந்த அரண்மனையில் இருந்த அத்தனை தொழில் செய்யும் ஏவல் மாக்களும் மற்றவரும் பெண்டிரும் குதிரை ஓட்டுநரும் யானைப்பாகர்களும் மற்றவர்களும் தீப்பற்றெறியும் நகரை பார்த்து திகைத்து நின்றனர். விரைந்து வெளியில் செல்லும் வழியை தேடினர். அதேபோல அந்நகரத்தில் இருந்த 4 வகை பூதங்கள், ஆதி பூதமும் அரச பூதமும் வணிக பூதமும் வேளாண் பூதமும் கோமுறை பிழைத்த நகரில் இந்நகர் தீமுறை உண்பது ஓர் திறன் உண்டு என்பது ஆம் முறையாக அறிந்தன மாதலின் யாம் முறை போவது இயல்பன்றோ என கொங்கை குறித்த கொற்றநங்கை முன் 4 பூதமும் பார்ப்பெயர் பெயர. அந்த பூதங்களெல்லாம் இனிமேல் இந்த நகரை நாம் காக்க வேண்டிய அவசியமில்லை, தீத்தெய்வம் பற்றி கொண்டது என்று சொல்லிவிட்டு அவை புறப்பட்டன. தெருக்கள் எரிந்தன, விலங்கினும் ஓடின. இளம் காதலரும் தாயும் புதல்வரும் மற்றவர்களும் மதுரையை விட்டு விலகிச் சென்றனர். நடனமாதர்கள் வருந்தியிருந்தனர், மாலைகள் ஓய்ந்து கிடந்தன. அப்படி ஒருபுறம் தீப்பற்றி எறிய உயிர் தப்ப விலங்கினங்கள், மனிதர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், காதலர்கள், திருமணமான கன்னியர் என்று அத்தனை பேரும் தீயில் மாண்டும் தெருவில் ஓடியுமாக இருந்தபோது அந்த நகரத்தை காத்து வந்த மதுராபுரி தெய்வம் கண்ணகியின் முன்னே தோன்றிற்று. காதலர் கெடுத்த நோயொடு உளங்கலன்று ஊதுலை குறுகின் உயிர்த்தனல் உயிர்த்து மறுகிடை மருகும் கவலையிற் கவலும் இயங்களும் இயங்கும் மயங்களும் மயங்கும் ஆரங்கர் உற்ற வீரபத்தினி முன் கொந்தளல் வெம்மை கூர் எரி பொறால் வந்து தோன்றினல் மதுராபதி. அந்த மதுராபுரி தெய்வம் கண்ணகியினுடைய முன்னே வந்து தோன்றுகிறது. அப்படி தோன்றுகின்ற அந்த செய்தியை ஒரு வெண்பா மூலமாக இளங்கோவடிகள் மிக அருமையாக சொல்லுகிறார். வெண்பா, மாமகளும் நாமகளும் மாமையிடன் செற்றுகுந்த கோமகளும் தாம்படைத்த கொற்றத்தால் நாம முதுரா முலை குறைத்தால் முன்னரே வந்தால் மதுராபதி என்னும் மாது. மார்பகத்திலே ஒன்று இழந்தவளாகிய அவள் முன்னே அந்த மதுராபதி தெய்வம் வந்து விளக்கம் கூறுவதற்காக தோன்றி நின்றது என்று இளங்கோவடிகள் இந்த காதையை சொல்லும்போது எப்படி மதுரை நகர் பற்றியறிந்ததென்றும் அப்படி பற்றியறிந்த போது அங்கிருந்த மக்களின் நிலை என்ன என்றும், இருந்தவையெல்லாம் மறைந்து போயின, ஆனால் தெய்வம் மட்டும் தோன்றி கண்ணகியிடத்திலே இப்படி நிகழும் என்கின்ற செய்தியை விவரித்து கூறுகின்ற காட்சியை மிக அருமையாக உருவப்படுத்தி காட்டுகின்றார் இளங்கோவடிகள். மதுரை எரிந்தது, மதுராபுரி தெய்வம் வந்தது, கண்ணகியை பார்த்து பேசிற்று. சரி, நீ அடுத்ததாக என்ன நிகழ்கிறது? சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தின் 23வது காதையாகிய
கட்டுரை காதை மூலமாக நாம் பல செய்திகளை பார்க்கிறோம். அத்தோடு சிலப்பதிகாரத்தினுடைய மதுரை காண்டம் நிறைவுறுகிறது. தொடர்ந்து வஞ்சிக்காண்டத்தையும் காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.